விஜய் கூட நின்று புகைப்படம் எடுத்த மாணவிகளை கொஞ்சம் தரக்குறைவாக பேசியிருந்தீங்க. அதுக்கு நீங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு மறுப்போ எதுவுமே தெரிவிக்கலையே? என் கணவர்லாம் எனக்கு பிடிக்காது, விஜய் பார்த்தாலே போதும், அவரோட இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையில் தமிழ் சமூகம் போயிருக்குது. நம்முடைய திருப்பூருக்கு அருகாமையிலிருந்து சேட்டலைட்டில் ஏவி சாதனை படைத்திருக்கிறார். இது ஒரு பத்திரிக்கை, ஒரு மீடியா, ஒரு தலைப்புச் செய்தி கிடையாது. நீங்கள் விஜய் தூங்குறாரு, விஜய் ஏந்திருக்கிறாரு, விஜய் காருக்கு வந்துட்டாரு, விஜய் விமான நிலையத்துக்கு போகிறாரு, விஜய் காரில் ஏற்றார், ஏறாமலில் ஏற்றார், லைட்டை போட்டார், லைட் ஆஃப் பண்ணார், வரான 100 பவுன்சர் தூக்கி எறிகிறானே. நயினார் நாகேந்திரன் நடிகர் விஜயும் ஒரு நடிகையும் ஒப்பிட்டு தப்பாக பேசியிருந்தார். அதுக்கு நிறையா கண்டனம்லாம் தெரிவித்தாங்க. அவரும் அதுக்கு மன்னிப்பு தெரிவிச்சிட்டாரு. நீங்கள் விஜய் கூட நின்று புகைப்படம் எடுத்த மாணவிகளை கொஞ்சம் தரக்குறைவாக பேசியிருந்தீங்க. அதுக்கு நீங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு மறுப்போ எதுவுமே தெரிவிக்கலையா சார்? கரெக்ட், உங்களுடைய கேள்வி சரியான கேள்வி. அது விஜய் சினிமாவுக்கு வந்த தருணம், அந்த மாணவர்களுக்கான பரிசு வழங்கிய ஒரு தருணம். அந்த தருணத்தில் நான் பேசப்பட்ட கருத்து. நான் எப்போதுமே என்னுடைய இளமை காலத்தினுடைய உரைகள்லாம் இருக்குது, 12 வயசு 13 வயசு உரைகள்லாம் கூட யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் திரை மோகத்தால் என் சமூகம் சீரழியக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை தொடர்க தமிழ்நாடு முழுக்க விழிப்புணர்வு கூட்டங்களை நான் நடத்தி வந்தேன். அப்படி நடத்தி வருகின்ற போது ஒரு கூட்டம் சேலத்தில் நான் பேசப்பட்ட ஒரு பேச்சு, குறிப்பாக பெற்ற பெண் பிள்ளைகள் எங்கள் கிராமங்களிலெல்லாம் தாய் மாமனாக இருந்தாலும் கூட மடியில் அமர வைக்க மாட்டார்கள், கட்டி அணைக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டுக்கென்று ஒரு பொன் மூப்படைந்து விட்டால் அவர்களை பண்பாட்டு நாகரிக விழமையத்தோடு அணுகின்ற ஒரு முறைமை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பொதுவாக சினிமாக்காரர்களை பார்த்தால் பெண்கள் லிப்ஸ்கிப் கேட்பதும், பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் என் கணவர்லாம் எனக்கு பிடிக்காது, நான் விஜய் கூட ஒரு நாள் விஜய் பார்த்தாலே போதும், அவரோட இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையில் தமிழ் சமூகம் போயிருக்குது. இப்படி பட்டவர்த்தனமாக பேசுகிறீங்களாமா, உங்களை தொட்டு தாலி கட்டி உங்கள் வாழ்க்கை இணையர்னு ஒருத்தர் இருப்பார், இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லும்போது உங்களுக்கு அவர் மனசு என்ன புண்படும். இதையெல்லாம் நம்முடைய இளைய பிள்ளைகள், இளைய தலைமுறை இந்த சினிமா மிகுதியின் ஆர்வத்தின் காரணமாக இப்படி பேசுவதை தவிருங்க அப்படி என்று நான் சொல்லப்பட்ட ஒரு தொடர் கூட்டங்களுடைய ஒரு தொகுப்பு. அதில் இந்த ஒரு தொகுப்பை மட்டும் எடுத்து அதை தொலைக்காட்சிகள் கட் பண்ணி வெட்டி ஒட்டி வைரல் ஆக்கிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் விஜய் இன்றைக்கி தான் பார்க்குறேன். இன்றைக்கி போய் பாருங்க, நீங்கள் ஃபேஸ் இந்தியான்னு அடிங்க. இன்றைக்கி ஒரு நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பச்சை தமிழன் இன்றைக்கு ராக்கெட் ஏவுதலில் சேட்டலைட் விடுதலில் மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கிறார். எந்த விளம்பரமும் இல்லாமல் நான் என்னுடைய சொந்த குடும்ப சொத்துக்களை விற்று கோடிக்கணக்கான ரூபாயை தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கிராமப்புற ஏழை மாணவர் செல்வங்கள் சேட்டலைட்டை படித்து அப்துல் கலாம் போல் உருவாவதற்கு, மயில்சாமி அண்ணாதுரை உருவாவதற்கு நான் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு, ஒரு மாணவருக்கு அந்த கல்வி கற்றுத்தரதுக்கு 20,000 ரூபா, ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு நான் ரைட் ராயில் என்னுடைய வருமானத்தை பேங்க்கில் அக்கௌண்ட்டில் அந்த நிறுவனத்துக்கு செலுத்தி, ஸ்பேஸ் இந்தியாவுக்கு செலுத்தி இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மாணவர்களை விஜய்க்கு முன்பே நாங்கள் படிக்க வச்சுட்டு வரோம். என்னுடைய இன்று வரையிலும் என்னுடைய சம்பளம், அரசு சம்பளம் 1 ரூபாய் கூட என் சொந்த பாக்கெட்டுக்கு வந்ததில்லை. என் கிராமப்புற மாணவர்களுக்கு, முதல் மாணவர்களுக்கு வாட்சி, மோதிரம், சைக்கிள், அரசாங்க சைக்கிள் திட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடி நான் சைக்கிள் கொடுத்துருக்கேன். ஆக எனக்கு விளம்பரம் இல்லை. அவர் சினிமா நடிகரை ஆண்டுக்கு ஒரு முறையில் 33 ஆண்டு காலம் திரைத்துறையில் உச்சத்தை தொட்டவர். இப்போ தேர்தல் கட்சி தொடங்கிய பிறகு தான் இந்த பரிசளிப்பு விழாவை அவர் நடத்துகிறார். அதே மாதிரி நான் என்ன சொன்னேன், அகரம் ஃபவுண்டேஷன் இன்றைக்கி இருக்கிறாரு சூர்யா, விளம்பரம் இல்லாமல் பல ஆயிரம் மாணவர்களை உருவாக்குறாரு. அதுபோல் நீங்கள் உருவாக்குங்க. இது ஏன் நீங்கள் தேர்தலுக்கு அரசியல் கட்சி தொடங்கிவிட்ட பிறகு மாணவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு நாங்கள் பரிசு கொடுக்குறோம், தங்கம் கொடுக்குறோம், வெள்ளி கொடுக்குறோம், புடவை கொடுக்குறோம், சால்வை கொடுக்குறோன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி 1.25 மணி நேர உரையில் 1 நிமிடத்தை மட்டும் எடுத்து வைரலாக்கி என் மீது அவர்கள் என்ன சொல்லுவாங்க, பிச்சு பெறாண்டி இருக்கிறாங்க. நான் இப்போ சொல்கிறேன் உங்ககிட்ட, நீங்கள் இப்பயே வேணுமா தட்டி பாருங்கள். நான் இப்போ கூட மாணவர்கள் வள்ளலார் பள்ளியில், நெய்வேலி அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு அந்த பயிற்சி இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஸ்பேஸ் இந்தியா எப்படி ராக்கெட் ஏவுவது, எப்படி பலூனில் அந்த 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 ஆனந்த் மகாலிங்கங்கிற இளைஞன் கின்னஸ் சாதனை படைச்சிருக்கிறார். ஆனால் அவரை தமிழகம் கண்டுகொள்ளலை. கின்னஸ் சாதனை படைச்சிருக்கார். ஒரு பச்சை தமிழன் நம்முடைய திருப்பூருக்கு அருகாமையிலிருந்து சேட்டலைட்டில் ஏவி சாதனை படைச்சிருக்கிறார். இது ஒரு பத்திரிக்கை, ஒரு மீடியா, ஒரு தலைப்புச் செய்தி கிடையாது. நீங்கள் விஜய் தூங்குறாரு, விஜய் ஏந்திருக்கிறாரு, விஜய் காருக்கு வந்துட்டார், விஜய் விமான நிலையத்துக்கு போகிறாரு, விஜய் காரில் ஏற்றார், ஏறாமலில் ஏற்றார், லைட்டை போட்டார், லைட் ஆஃப் பண்ணார் அப்படி என்று சொல்லி ஊடகம் போய் வரைக்கும் அவங்க கூட ஓடிக்கிட்டு கிடக்குங்கள. இதை விட ஊடகம் நீங்கள் இதுதான் ஊடக அறமா அப்படின்னு தான் அங்கே நான் பேசினேன். அந்த முழு பேச்சை நீங்கள் கேளுங்க, அதில் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் சார், தலைவர்கள் அப்படிங்கிறவங்க நீங்க அறிவுரை கொடுக்கலாம், ஆக்கப்பூர்வமான வார்த்தைகளையும் பயன்படுத்தலாம். இப்ப நீங்க சொன்ன ஸ்லாங்கிலேயே
அது எப்படி புரிந்து கொள்ளப்படும்? இதே மாதிரி தொலைக்காட்சி விவாதங்களில் நேர்காணல் பண்ணும்போது ஒரு தொலைக்காட்சியில் ஒரு நடிகர் பெயரை சொல்லி இந்த இடத்துல அவர் இருந்தார்னா அவரை நான் கட்டிப்பிடித்து லிப்ஸ்டிக் அடிப்பது தான் என் வாழ்க்கை நாள் பயன் அப்படின்னு ஒரு பெண் சொன்னாங்களா இல்லையா? அப்படி சொல்லுகிற பெண்களுக்கு ஒரு சகோதரனாக, ஒரு மகனாக, ஒரு தம்பியாக நான் சொல்லுகின்ற ஒரு சிறிய அறிவுரையாக அதை எடுத்துக்கொள்ளட்டும். அதுக்கு ஏன் நீங்கள் 1.25 மணி நேரம் உரையை நீங்கள் கேட்டுட்டு வேல்முருகன் பேசுனது சப்பா ரைட்டாக நீங்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் அந்த மட்டும் வெட்டி ஒட்டி கட் பண்ணி வேல்முருகன் யார், உடனே ஒரு 10 மாணவர்களை கொண்டு நிற்க வச்சு அவன் யார் எனக்கு அறிவுரை சொல்கிறான், உனக்கு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தவன், உனக்கு பொறியியல் கல்லூரி கொண்டு வந்தவன், உனக்கு கலை அறிவியல் கல்லூரி கொண்டு வந்தவன், உனக்கு யூடிசிக்கு வந்து நீ பாதிக்கப்பட்ட போது உனக்காக அந்த சட்டத்தை கொண்டு வர ஜெயலலிதா அம்மையாரிடம் போராடியவன். நான் சொல்லாமல் யார் சொல்லுவா? எனக்கு அந்த உரிமை இருக்குல்ல. சரி, இப்போ நாச்சும் விஜய் அவர்கள் இப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பரிசு கொடுக்க நீங்கள் வந்திருக்கிறீங்க, இது பாராட்டுக்குரியன்னு சொல்லியிருக்கேன். இதே விஜய் அரசியலுக்கு வந்தபோது ஒரு தமிழனாக, ஒரு இந்திய நாட்டின் குடிமகனாக விஜய் அவர்களை அரசியலுக்கு வரீங்க, வாங்க உங்களை வரவேற்கிற, மக்களுக்கு பணி செய்யுங்க, ஒரு நல்லக்கண்ணையாவை பற்றி தெரிஞ்சிங்க, ஒரு நெடுமாரையா பற்றி தெரிஞ்சிங்க, தமிழ்நாட்டுடைய புலவர் கலியுருமாலை குறித்து தெரிஞ்சிங்க, தமிழரசனை குறித்து தெரிஞ்சிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் தமிழ்நாட்டில் சில விஷயங்களை சொல்கிறேன். வரான 100 பவுன்சர் தூக்கி எறிகிறானே, நீங்கள் தனி விமானத்தில் போகிறீங்க, தனி விமானத்தில் வரீங்க, தனி விமானத்தில் விமான நிலையத்தில் கேட்ட யூஸ் பண்ணுறீங்க, ஒன்றிய அரசு உங்களுக்கு வழி போட்டு கொடுத்துருக்கு. காமராஜருக்கு கிங் மேக்கர்னு ஒரு பேர் இருந்துச்சுங்க. அந்த பச்சை தமிழன் காமராஜரை பார்த்து நீங்கள் நக்கல் அடிக்கிறீங்களா? நியாயமா? நீங்கள் வந்து காமராஜர் இருக்கைக்கு பின்னாடி கைப்பற்றி நிற்கிறார், இவர் சேரில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கிறார். வச்சிங்களா இல்லையா வைக்கிற வண்டியில் பேனரு? அப்போ அந்த சமூக மக்களுடைய எதிர்ப்புக்கு இணங்க இன்னைய நாள் வரையிலும் ஏதோ என்னுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் இந்த தவறை செய்து விட்டார்கள் என்று என்றைக்காவது ஒரு வருத்தம், இந்த இறப்புக்கு ஒரு இரங்கல், நேற்று சேலத்தில் இறந்து போனவர்களுக்கு ஒரு இரங்கல் என்றைக்காவது பொதுவெளியில் தோன்றி பேசியிருப்பீர்களா? இப்போ இதையெல்லாம் செய்யாத ஒருவரை குறித்து இங்கே இவ்வளவு நேரம் விவாதிக்கிற அளவுக்கு என் தமிழ் சமூகம் இருக்கிறதே என்கின்றதான் நான் வேதனைப்படுகிறேன். சரி, எடுத்துக்கொள்கிறோம். மின்னம்பலம் வழங்கும் சட்டப்பேரவை தேர்தல் 2026 தலைவர்களுடன் மாணவர்கள் நேருக்கு நேர் 2.0. டைட்டில் ஸ்பான்சர் லலிதா ஜுவல்லரி. co-presented by Milky Mist. powered by Yasko shirts, trousers, dhotis, Aswin's Sweets and Sai Developers. Location partner King Makers IAS Academy. Refreshment partner Chitra Coffee. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.